படம் சூப்பர், வேற லெவல் இல்ல ப்ளூ சட்டை வரேன் தானே, அவனை செருப்பு கட்டி அடிக்கணும் ப்ரோ, பேசாம இருக்கு. ஓகே, நல்லா தான் இருந்தது. ஃபன். ப்ளூ சட்டை மாறன்லாம் என்ன சொல்றது, அவர் எடுத்த படமே மொக்கையா தான் இருந்தது. அவர் எப்படி இன்னொரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு? அதாவது அவர் சொல்றதெல்லாம் கணக்கே எடுத்துக்காதீங்க. செமையா இருக்கு. இந்த வயசுல இவ்வளவு நடிச்சிருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆனா இளையராஜா பாட்டுனால ஃபேமஸ் தான். ஆனா இப்ப திருப்பி அதை ட்ரெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா அஜித்தால தான். இது அவருக்கு ஒரு பெருமைன்னு சொல்லலாம். ஆனா அவர் கேட்கிற கரெக்ட். ஆனா அவருக்கு இது ஒரு பெருமை நான் சொல்றேன். சமயம் சரி, கடைசியில எனக்கு அழுவே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் இளையராஜா சார் இந்த மாதிரி பண்றாருன்னா, நம்ம தேவா சாரோ வித்யாசாகர் சாரோ மத்தவங்க மியூசிக் எடுக்கலாம். அவங்களோட வைபே நிறைய நல்லா இருக்கு. ரஜினி சார் சொல்லுவார்ல, சாமி வருதுல சாமி, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காராட்டான்னு தெரியல. அஜித் சார் வந்து ஃபேன்ஸ்க்காக எடுத்துக்காங்க அந்த படம். இதே மாதிரி டேரக்டர் கிளம்பிட்டாங்கன்னா எல்லாரும் இப்படி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஸ்டோரி லைன்ல எடுத்த படம் விடாமுயற்சி நீங்களாம் கொண்டாடினீங்களா? இல்ல. விடாமுயற்சி கொண்டாட ஸ்டோரி ஹீரோக்கான இம்பார்ட்டன்ஸே இருக்காது. ஆனா அந்த படமும் யாரும் கொண்டாடல. ஃபேன்ஸ்க்காக எடுத்து ஃபேன்ஸ் இவ்வளவு கொண்டாடும் போது நீங்க அதை எப்படி குறை சொல்லுவீங்க? நான் ஜென்ரல் ஆடியன்ஸை தான் கேட்கறேன். இப்போ ஃபேன்ஸ் நீங்க தேட்டர்ல பார்க்காம ஏதோ ஒரு பிரிண்டை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்க படம் இப்படிதான் இருக்கு நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க? தேட்டர்ல வந்து திருவிழா படம் அவர் எனி பாசிட்டிவா சொல்லியிருக்காரு. ப்ளூ சட்டை மாறன்லாம் என்ன சொல்றது, அவர் எடுத்த படமே மொக்கையா தான் இருந்தது. அவர் எப்படி இன்னொரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு? அதாவது அவர் சொல்றதெல்லாம் கணக்கே எடுத்துக்காதீங்க. ஒண்ணுமே யோசிக்காம ஒரு ஃபேனா வந்து நீங்க தேட்டர்ல பாருங்க, அப்ப தெரியும் இது ஒரு மேஜிக் தான். எப்படின்னா ஆண்னவங்க எல்லாருமே ஒரு 10 வயசு 20 வயசு பசங்க தான் இருப்பானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் அஜித்தை பத்தி? பாதி படம் பார்த்துருக்க மாட்டானுங்க. அந்த வைப் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. இருக்கிற 40-50 வயசு இருக்கவங்களே சும்மா இருக்காங்கன்னா இவங்க ஆடுறாங்கன்னா அப்ப அஜித்தோட ரீச் எப்படி இருக்குன்னு பாருங்க. படமே பார்க்காம குட்டி குட்டி பசங்களாம் ஆடுனுங்கிறானுங்க. உங்களுக்கே தெரியும் அஜித் சார் என்னென்ன பண்ணியிருக்காரு. அதுல ஒரு டைலாக் வரும், அவரு எப்பவுமே பண்றதானே, அவர் பாட்டு எடுத்தாலே கேஸ் போட்டுதான் செய்வாரு. ஆனா இதுக்கப்புறம் இல்ல, அதுதான் சொல்றேன். இதுக்கப்புறம் இளையராஜா சார் இந்த மாதிரி பண்றாருன்னா நம்ம தேவா சாரோ வித்யாசாகர் சாரோ மத்தவங்க மியூசிக் எடுக்கலாம். அவங்களோட வைபே நிறைய நல்லா இருக்கு. பட் ஆனா இளையராஜா சார் இல்லாம நம்ம பண்ண முடியாது. பட் ஆனா அவர் இந்த மாதிரி பண்றாருன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். அதையே புரிஞ்சுக்க மாட்டாரு. அவர் என்னன்னா காசு எதிர்பார்க்கறாரு என்னன்னு தெரியல. அதான் ரஜினி சார் சொல்லுவார்ல, சாமி வருதுல சாமி, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காராட்டான்னு தெரியல. எதுக்கு அப்படி பண்றாருன்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் இன்னைக்கு வச்சு கத்திட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன்ல, ரொம்ப நாள் கழிச்சு மங்காத்தால நாங்க வந்து ஒரு ஃபேனா சைலண்ட் ஆகி ரொம்ப அடக்கொடுக்கமா எல்லா படமும் கம்முன்னு இருந்தோம். எல்லாரும் கலாய்க்கிறாங்கன்னு பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேட்டர் ஃபுல்லா திருவிழாவா நாங்க கொண்டாடி ஏஞ்சி நின்று இப்ப 3வது தடவை வரேன்னா தொண்டையே போயிடுச்சு. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணது வந்து இந்த படம் தான். ஆதிக் ரவிச்சந்திரன் திருப்பி இன்னொரு படம் பண்றாரு, ஒரு ஹிண்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு வைப் இருந்ததுன்னா பக்காவா இருக்கும். ஐயோ, அவர்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. படத்தை போய் பார்த்துட்டு பேச சொல்லுங்க. அதாவது என்ன பேசணும்னு தெரியாம பேசி வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா படம் வந்து எல்லாருக்குமே எல்லா ஜானலுக்கும் பிடிக்கும். ஆக்ஷன் மட்டும் கிடையாது. படம் வந்து ஆக்சுவலா அஜித் ஃபேனுக்காக தான் படமே எடுத்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல என்டர்டெய்னர், அதான் முக்கியம். இப்போதைக்கு நம்மளுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அதான் நல்லா இருக்கும். யாருமே தயவு செய்து நம்பாதீங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நான்லாம் என் ஃபேமிலியோட பார்த்து செம்ம என்ஜாய்மெண்ட். நல்லா இருக்கும். அதெல்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. நான் 2வது வாட்டி வந்து பாக்குறேன். அருமையா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. இதுல என்ன இருக்கு, தலைய பாக்குறது அது கிடக்குதுன்னா கருமை. நம்ம தலைய பாக்குறதுக்காக வந்தது. நான் தளபதி ஃபேனு. 2வது வாட்டி வந்துட்டு போறேன். அருமையா இருக்கு. அதெல்லாம் கொடூரமா இருக்கு ப்ரோ. தலை ஃபேன்ஸுக்கு வந்து இனிமே இந்த மாதிரி படம்லாம் எடுத்தா அவ்வளவுதான். தேட்டரே செதற விட்டாங்க உள்ள. ஆல்ரெடி தேட்டர்ல ஏறி உலக காப்புற கத்தி தொண்டை கட்டி வச்சிரும். பேச முடியல ப்ரோ. இல்ல ப்ளூ சட்டை வரேன் தானே, அவனை செருப்பு கட்டி அடிக்கணும் ப்ரோ, பேசாம இருக்கு. தொண்டெல்லாம் வலிக்குது ப்ரோ, கத்தி ப்ரோ. அதான் ப்ரோ, அவனை செருப்பு கட்டி வச்சா கரெக்டா இருக்கும் ப்ரோ. புதுசா இப்பதான் கோவால இருந்து வாங்கிட்டு வந்துருக்கேன். அதாலே அடிப்போம் ப்ரோ. கோவால இருந்து என்ன ப்ரோ உட்காரவே இல்லை ப்ரோ. எவனுமே உட்காரல. எல்லாம் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு டான்ஸ். போனதுல ஆடவே சீன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடி எனக்கு தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. என்னால ஆட முடியல. அந்த அளவு டயர்ட் ஆயிட்டாங்க ஃபேன்ஸ் ஃபுல்லாம். அடுத்த ஷோக்கெல்லாம் அடுத்ததுக்கு இன்னொருத்தங்க அப்படியே உள்ள போனேன், திருப்பி உள்ள போறாங்க. அந்த அளவு இருக்காங்க. நானே இருந்தாலே போயிருவேன். டயர்டா இருக்கு. நேற்று கோவா போயிட்டு இப்பதான் வந்து, அதனால போக முடியாது. வேற சூழ்நிலை இல்லை. நாளைக்கே திருப்பி அடுத்த ஷோ நைட் ஷோவே போறதுதான் பிளான். இப்ப 10 மணி ஷோ போறோம் நாங்க. அடுத்து ப்ரோ இது கொடூரமான பிளாக் பஸ்டர் ப்ரோ. தலையை எப்படிலாம் நாங்க பார்க்கணுமோ நினைச்சா அப்படி எப்படி செதுக்கி வச்சிருக்காப்ல. கொடூரமா இருக்கு. வாங்க என்ஜாய் பண்ணுங்க. தலை ஃபேன்ஸுக்கு இது ஒரு தலை தரிசனம், கொடூரமான தரிசனம். இது வந்து இந்த எனக்கு அப்ப படம் அந்த பாட்டுன்றது ஒரு இதான இளையராஜா பாட்டுனால ஃபேமஸ் தான். ஆனா இப்ப திருப்பி அதை ட்ரெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா அஜித்தால தான். இது அவருக்கு ஒரு பெருமைன்னு சொல்லலாம். ஆனா அவர் கேட்கிற கரெக்ட். ஆனா அவருக்கு இது ஒரு பெருமை நான் சொல்றேன். என்னைய பொறுத்தளவு தலை படத்துல வர்றது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு.
ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸ் தான் இளையராஜாவோட சாங்ஸ் தெரியும். இப்போ வர 2Ksக்கு தெரியப்படுறது தலையால தான் தெரிய வந்துச்சு. அது வந்து அவரோட இடத்துல இருந்து அது கரெக்ட் தான். இல்ல கரெக்ட் தான். பட் ட்ரெண்டிங் ஆக்குறாங்கல்ல, ஸோ அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணலாம். படம் பக்காவா இருக்கு. ஆக்டிங் சூப்பரா இருக்கு. கதை இருக்குல்ல, கதை சூப்பரா இருக்குது. கதை இல்லைன்றாங்கல்ல, அது பக்காவா இருக்கு. படம் நல்லாவே இல்லை. இது அவர் சொல்லுவார் பிரதர். அவர் 1000 பேசும் 1000 படம். நீங்க படம் பாருங்க, நல்லா சொல்லுவோம் நீங்க. அவ்வளவுதான். படம் சூப்பரா இருக்கு. கதை சூப்பரா இருக்கு. பக்காவா இருக்கு. நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு படம். சூப்பரா பார்க்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு, செமையா இருக்கு. இந்த வயசுல இவ்வளவு நடிச்சிருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் தனியா வந்தா இப்ப ஃபேமிலியோட வந்திருக்கேன். இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட். இவரெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாரு, இப்பதான் தூங்கிட்டாரு. சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். படம் ஃபுல்லாமே ஆக்ஷனு, ஆனா எல்லாமே பார்க்கலாம். மாஸ் என்டர்டைனர். செம்மையா இருந்துச்சு. கடைசியில எனக்கு அழுவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல புலி தான். ரெண்டுமே பிடிச்சிருச்சு. மஜாவா இருக்கு ப்ரோ. படம் தரமா இருக்கு. தியேட்டர்ல பார்த்தா பெட்டரா இருக்கும். போன்ல பார்க்க அவசியம் இல்ல. தியேட்டர்ல பார்த்தா வைக்க இருக்கும். இளையராஜா வந்து 5 கோடி ரூபாய் நஷ்டம் எடுக்கிறது. எனக்கு அப்பதான் தெரியாது ப்ரோ. பாட்டை யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய. ஆமா ப்ரோ. அத பத்தி நீங்க என்ன ப்ரோ சும்மா ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ பண்றது? அது பாட்டு யூஸ் பண்ணா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சும்மா எல்லாம் ஜாலி கேண்டி தான் இதெல்லாம். ஆனால் போட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காம நல்லா இருக்குண்ணா படம். சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஒரு சில சீன் மட்டும் ஃபேமிலியோட பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. மற்றபடி சூப்பரா இருக்கு படம். என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கு படம், பார்க்கலாம். இளையராஜா பாட்டுல நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, பாட்டும் சூப்பரா இருக்கு. பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. இல்ல அதை பத்தி அதை பத்தி என்ன சொல்ல. ஆனா இது வந்து இந்த எனக்கு அப்ப படம் அந்த பாட்டுன்றது ஒரு இதான இளையராஜா பாட்டுனால ஃபேமஸ் தான். ஆனா இப்ப திருப்பி அதை ட்ரெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா அஜித்தாலதான். இது அவருக்கு ஒரு பெருமைன்னு சொல்லலாம். ஆனா அவர் கேட்கிற கரெக்ட். ஆனா அவருக்கு இது ஒரு பெருமை நான் சொல்றேன். என்னைய பொறுத்தளவு தலை படத்துல வர்றது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸ் தான் இளையராஜாவோட சாங்ஸ் தெரியும். இப்போ வர 2Ksக்கு தெரியப்படுறது தலையால தான் தெரிய வந்துச்சு. அது வந்து அவரோட இடத்துல இருந்து அது கரெக்ட் தான். இல்ல கரெக்ட் தான். பட் ட்ரெண்டிங் ஆக்குறாங்கல்ல, ஸோ அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணலாம். படம் மஜாவா இருந்துச்சு ப்ரோ. தரமா இருந்துச்சு ப்ரோ. எந்த குறையும் இல்லை ப்ரோ. படத்துக்கு தலை ஆக்டிங்லாம் வேற லெவல் ப்ரோ. அந்த மாதிரி இருந்துச்சு தலை படம்லாம். அப்படிலாம் இல்லை ப்ரோ. படம் ஒன்றும் கூட 4-5 தாட்டி பார்க்கலாம் ப்ரோ. மஜாவா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. ஆக்டிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. பழைய படத்தோட இது பயங்கரமா இருந்துச்சு. புது படம். மியூசிக்லாம் வேற லெவல் ப்ரோ. ஆக்ஷன்ஸ்லாம் வேற லெவல் ப்ரோ. மஜா ப்ரோ. பார்த்துக்கினே இருக்கலாம் ப்ரோ. படம்லாம் பயங்கர மாசம் அது படம். பக்கம் எதிர்பார்க்க அப்பதான் வரேன் நானு. செம மாசம் அது படம். ஐயோ சொல்ல முடியாது.